ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏசி ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாருமே வீட்டில் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நானும் ஃபேஸ் பண்ணுங்க. இந்த ரிமோட் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அது டிவி ரிமோட்டாக இருந்தாலும் சரி, ஏசி ரிமோட்டாக இருந்தாலும் சரி, அது வேலை செய்யாத போது அதை நம்ம 2 தட்டு தட்டும்போது அது தானாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படி தட்டின உடனே அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற இன்ஜினியரிங் கான்செப்ட் என்ன, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எல்லா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸையும் 2 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியுங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப் ஓப்பன் சர்க்யூட், செகண்ட் டைப் க்ளோஸ் சர்க்யூட். இந்த ஓப்பன் சர்க்யூட் அண்ட் க்ளோஸ் சர்க்யூட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் ரிமோட் கண்ட்ரோல் தட்டினா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஒரு கான்செப்ட். பொதுவாக ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறதுக்கு 2 விதமான பேட்டரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு டைப் ஜிங்க் கார்பன் பேட்டரி, செகண்ட் டைப் ஆல்கலைன் பேட்டரி. இந்த ஜிங்க் கார்பன் பேட்டரியை இப்போ நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக ஆல்கலைன் பேட்டரியை தான் நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஜிங்க் கார்பன் பேட்டரியில் அமோனியம் குளோரைடு அப்படிங்கிற எலக்ட்ரோலைட் இருக்குது. அண்ட் அகைன் ஆல்கலைன் பேட்டரியில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற எலக்ட்ரோலைட் இருக்குது. ரொம்ப டெக்னிக்கலாக நான் பேசலைங்க. இந்த பேட்டரி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பின்னாடி வர்ற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற பேட்டரி ஆல்கலைன் பேட்டரி. இந்த ஆல்கலைன் பேட்டரி லோ பவர் கன்சப்ஷன் டிவைசஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு பேட்டரிங்க. ரிமோட் கண்ட்ரோல் மாதிரியான டிவைசஸ் எல்லாம் ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் பவரை தான் அந்த பேட்டரியிலேருந்து கன்சியூம் பண்ணும். அதனால் இந்த பேட்டரியை நம்ம ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் நம்ம அதே பேட்டரியை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி கண்டினியூஸாக அந்த பேட்டரி அதே பொசிஷனில் இருக்கிறதுனால இந்த பேட்டரியிலேருந்து ஆசிட் லீக் ஆக ஆரம்பிக்கும். இப்படி லீக் ஆகிற ஆசிட் நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் மேலே ஒரு விதமான லேயரை ஃபார்ம் பண்ணும். நாளடைவில் இந்த ஆசிட் பட்டு அந்த ஸ்ப்ரிங் எல்லாம் அந்த கான்டாக்ட் நாளடைவில் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி துருப்பிடிக்கிற அந்த ப்ராசஸை நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்ல முடியும். இந்த ஆக்சிடேஷன் நடக்கும்போது நம்மளோட பேட்டரி அந்த ரிமோட் கண்ட்ரோலில் ஒரு ப்ராப்பர் கான்டாக்டில் இருக்காது. அதாவது க்ளோஸ் சர்க்யூட்டில் இருக்க வேண்டிய அந்த சர்க்யூட் ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கும். இப்படி ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி பேட்டரியில் இருந்து எந்த விதமான கரண்ட் ஃப்ளோவும் நம்மளோட ரிமோட்டுக்கு போய் சேராது. இதனால் நீங்கள் அந்த ரிமோட்டை 2 தடவை தட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆக்சிடேஷன் லேயர், அதாவது அந்த துருப்பிடிச்ச அந்த சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம 2 தடவை தட்டும்போது அது கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் கான்டாக்டை அது ஏற்படுத்துது. அதனால் ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கிற அந்த கண்டிஷன் க்ளோஸ் சர்க்யூட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்மளோட ரிமோட் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ரிமோட்டை தட்டினவுடனே அது வேலை செய்கிறதுக்கு 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த ரிமோட்டுக்குள்ளே இருக்கிற சர்க்யூட் போர்டு தாங்க. இந்த சர்க்யூட் போர்டை பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது பிசிபி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிசிபியில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. அதாவது சிங்கிள் சைடட் பிசிபி இல்லை அப்படின்னா சிங்கிள் லேயர் பிசிபின்னு சொல்லலாம். அதே மாதிரி டபுள் சைடட் பிசிபி இல்லைனா 2 லேயர் பிசிபின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மல்டி லேயர் பிசிபி அப்படின்னு கூட நிறைய டைப்ஸ் இருக்குது. முன்னாடி இருந்த ரிமோட் கண்ட்ரோல்ஸில் எல்லா இடத்துலையுமே இந்த சிங்கிள் லேயர் பிசிபி, அதாவது சிங்கிள் சைடட் பிசிபியை தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சிங்கிள் சைடட் பிசிபியில் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. அது என்ன அப்படின்னா ட்ரை சால்டரிங் அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குதுங்க. இந்த ட்ரை சால்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ரிமோட்டை கையில் நம்ம ப்ராப்பராக வச்சுருந்தாலுமே அப்பப்போ அது கீழே விழும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அதை தூக்கி கீழே போட்டு விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஆக்சிடென்ட்ஸ் அந்த ரிமோட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த ரிமோட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாம் அந்த சர்க்யூட் போர்டில் இருக்கிற சில காம்பனன்ட்ஸ் அதை சால்டரிங் பண்ணி இருக்கிற அந்த இடத்துல இருந்து மிஸ்பிளேஸ் ஆக இல்லைனா டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நம்ம ட்ரை சால்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிமோட்டை நம்ம தட்டும்போது அந்த மிஸ்பிளேஸ் ஆன அந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் திரும்ப அதே பொசிஷனில் வர்றதுக்கு சில சமயங்களில் சான்ஸ் உண்டாகுது. ஸோ அதனால தான் நம்ம ரிமோட்டை தட்டின உடனே அந்த ரிமோட் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. இந்த ரிமோட்டை நம்ம தட்டின உடனே அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு அன்ப்ரூவன் கான்செப்டும் இருக்குதுங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிமோட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் எலக்ட்ரிக்கல் பவரை பேட்டரியிலேருந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ஆல்கலைன் பேட்டரிஸை இந்த ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரிமோட் கண்ட்ரோல்ஸ் வெரி லோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவரை தான் கன்சியூம் பண்ணுது. அப்படிங்கிறதுனால தேவைப்படும் போது மட்டும்தான் இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த இடத்துல பாஸ் ஆக ஆரம்பிக்கும்.
பேட்டரியில் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகியே தான் இருக்குமே தவிர அது கண்டினியூஸ் மூவ்மெண்ட் அந்த இடத்துல இல்லாமலே தான் இருக்கும். அதனால் நம்ம தட்டும்போது ஒரு ப்ரெஷர் அங்கே இடத்துல கொடுக்கும்போது இல்லைனா ஒரு ஃபோர்ஸை, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம கொடுக்கும்போது அந்த பேட்டரியிலேருந்து ஸ்டோர் ஆகிருக்கிற எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்குது, நம்மளோட ரிமோட் வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இந்த 3 ப்ராப்ளமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் உங்களோட ரிமோட் நீங்கள் தட்டும்போது திரும்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் எத்தனை தடவை தட்டினாலும் அந்த ரிமோட் வேலை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிமோட்டுக்கு ஒரு எலக்ட்ரீஷியனோட டச் தேவைப்படுதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் 2 தடவை தட்டியும் அந்த ரிமோட் வேலை செய்யலை அப்படின்னா திரும்ப அதை தட்டிகிட்டே இருக்காதீங்க. அதுவே அந்த ரிமோட்டுக்கு பெரிய பிரச்சனையாக போய் முடியும். ஸோ அடுத்த தடவை உங்கள் வீட்டில் ரிமோட் வேலை செய்யலை அப்படின்னா தாராளமாக அது 2 தட்டு தட்டுங்க. அப்படியும் வேலை செய்யலை அப்படின்னா அதில் இருக்கிற பேட்டரியை கழட்டிட்டு திரும்ப போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், and also please do subscribe the channel. Thank you.